உண்மையிலேயே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தான்யா. அது சரி, குழந்தை உண்டாவதுக்கு புருஷன் தான் அவசியமா என்ன? நீ மேல சொல்லு. சார், இந்த அம்மாவோட விஷயம் சொசைட்டிக்கு நல்லது இல்லைன்னு தோணுச்சு. இது மாதிரி எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகுறது சார்? ஐய, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையா? சமூகமே நாரிலையா போயிடும். அதுக்காக தான் சார் இந்த அம்மாவை விசாரணை பண்ண போனேன். கூடவே இவன் இருந்தான். இவங்களை பத்தி விசாரிக்கிறதுல இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல சார். ஆரம்பத்துல இருந்தே தகராறு பண்ணிட்டு இருந்தான் சார். கடைசியில கைய மேல வச்சுட்டான் சார். சார், காரணம் இல்லாம இவனை நான் அடிக்கல சார். இவன் எங்களை பத்தி தப்பா பேசினான், அதனாலதான் நான் இவனை அடிச்சேன். சார், இந்த அம்மா கர்ப்பமா இருக்காங்க. இவன் இவங்க கூடயே சுத்திக்கிட்டு இருக்கான். காலையில இவன் தான் காலேஜ்ல உங்களை டிராப் பண்றான் சார். ஈவினிங் பிக்கப் பண்றான். பிக்கப் டிராப் எல்லாம் தம்பி தானா சார்? இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்காங்க. இந்த அம்மா கர்ப்பமா இருக்காங்க. சந்தேகம் வரத்தானே செய்யும் சார். அதானே, நியாயமான சந்தேகத்தை தானே ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காரு. அது உண்மைன்னா ஆமான்னு சொல்லிட்டு போ, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ. அதுக்கு எதுக்கே நீ கைய வச்ச? நீ கோவப்படுறத பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் சொல்றது உண்மை இல்ல தோணுது. சார், ரவி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க பாருங்க சார், இது எங்களோட பர்சனல் விஷயம். என் கர்ப்பத்தை பத்தி இவருக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறத பத்தி நாங்க யாருக்கும் எந்த விளக்கமும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இத பத்தி எழுதுற ரைட்ஸ் இந்த ரிப்போர்ட்டருக்கும் இல்ல, அதை கேட்கிற ரைட்ஸ் உங்களுக்கும் இல்ல. எங்க அனுமதியே இல்லாம நாங்க சொன்னதையும் மீறி இவர் எங்களை பத்தி எழுதுவேன்னு பிடிவாதம் பிடிச்சாரு. அதனாலதான் பிரச்சனையே வந்தது. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இவ தப்பிக்க முடியாது சார். 4 சோத்துக்குள்ள நடந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. அதை விட்டுட்டு இந்த வயத்தை வச்சுக்கிட்டு இவ காலேஜுக்கு வந்து போயிட்டு இருக்கா. இத பாக்குறப்ப பிள்ளைங்க மனசெல்லாம் கெட்டு போயிடும் சார். நீங்க யாருமா? சார், என் பேரு சுசிலா ராஜகோபாலன், சோஷியல் ஒர்க்கர். என் பொண்ணு இவ வேலை செய்யற காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கா. இவ பண்ணிருக்கிற அசிங்கத்தை பார்த்ததும் அவ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா. அவ மட்டும் இல்ல சார், அந்த காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. அவங்க வாழ்க்கையே பாழாயிடும் சார். இவ அந்த காலேஜ் விட்டு போனாதான் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நேரடியா இவகிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன் சார், ஆனா இவ கேக்குற மாதிரி தெரியல. அதான் பேப்பர்ல நியூஸ் போட்டு இவ்வளவு ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன். இந்த பாருங்கம்மா, உங்க பர்சனல் மேட்டர் எத்தனை பேரை பாதிச்சிருக்கு பாத்தீங்களா? இந்த குழப்பத்தை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு பேசாம போயிட போறாங்க. ஆமா, இந்த குழந்தைக்கு அப்பா யாரு? சார், இந்த கேஸ்க்கு என்ன அவசியமோ அதை பத்தி மட்டும் கேளுங்க. அப்போ இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்ல மாட்டீங்க. ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு ஒண்ணும் அப்படி ஒண்ணும் வயசான மாதிரி தெரியலையே. இந்த வயசுல ஆம்பளத்தோட தேவையாதான் இருக்கும். கழுத்துல தாலியும் கட்டின புருஷனும் பக்கத்துல இருந்தா யாரும் எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல. சரி, வேற மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தா அது பாதுகாப்பால இருந்திருக்கணும். என்னம்மா அதையும் மிஸ் பண்ணி இன்ஸ்பெக்டர், ஏய் ஏமலே கை வையா ராஸ்கல். ஏய் ப்ளீஸ் போடா. யார் மேல கை வைக்க? என்ன தைரியம் உனக்கு? ஏய் என்னைய பாத்து போடி போடி. சார், ஸ்டாப் இட். போடி போடி வெளில போடி. ரவி, ஏய் போடி இழுத்து போய். சார் ப்ளீஸ். போடி நல்லா போடி. அவ்வளவு ரவுடி அடி. ஏய் போடி. சார் சார் சார், வீடியோ எடுக்கிறாங்க சார். ஏய் ஏய் ஏமா ஏமா இப்ப எதுக்காக வீடியோ எடுக்கற? நிறுத்துமா. அட நிறுத்துன்னு சொல்றல. இப்ப எதுக்குமா வீடியோ எடுக்கறீங்க? இத வச்சு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். விசாரணைக்காக கூப்பிட்டுட்டு வந்தவரை எல்லாரும் சேர்ந்து எப்படி அடிக்கிறீங்கன்றதுக்கு இதுதான் ஆதாரம். அம்மா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. முதல்ல அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க. முடியாது சார். எங்க விஷயத்துல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. எங்க பர்சனல் விஷயத்துல தலையிட்டது இந்த ரிப்போர்ட்டரோட தப்பு. 6 மணிக்கு மேல என்ன விசாரணைக்காக கூப்பிட்டு உட்கார வச்சு இவரை நீங்க எல்லாரும் அடிக்கிறது இதெல்லாம் உங்க தப்பு. இந்த தப்புக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். நேரா நாங்க இப்போ கமிஷனர் ஆபீஸ்க்கு போக போறோம். உங்க எல்லார் மேலயும் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். லீகலா இதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். மேடம் மேடம் சொன்னா கேளுங்க மேடம், அவசரப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சார், கம்ப்ளைண்ட் ஆதி இது நீ பூச்சாண்டி காட்டுறா. அதுக்கு போய் ஏன் பயப்படுறீங்க?
இவ எங்க வேணா போட்டோம், நாம ஃபேஸ் பண்ணலாம் சார். வாயை மூடுமா முதல்ல. என்ன நிலைமை தெரியாம உளறிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. சார் என்ன சார்? என்ன சாரு சார் மோர்னு பேசிட்டு இருக்க. எல்லா பிரச்சனையும் உன்னால வந்ததுதான். உன் வேலை என்னமோ அதை பார்த்து நீ போக வேண்டியது தானே. சும்மா கிளறி விட்டு எங்களால மாட்டி விடலான்னு பாக்குறியா? முதல்ல இங்கிருந்து வெளியே போ, இல்ல உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். கிச்சா முதல்ல இந்த அம்மா கூட்டு வெளியே போயா. வாங்க மேடம் போலாம். சார் என்ன சார் இது? இவங்கள எப்படி பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்கலாம். வாங்க. டேய், போடா. மேடம், ரிப்போர்ட்டர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல நாங்க ஆக்ஷன் எடுக்கல. நீங்களும் இந்த விஷயத்தை பெருசுபடுத்தாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. காம்ப்ரமைஸா போயிடலாம் மேடம். நீங்க பேச்சு மாற மாட்டீங்கன்னு நம்புறேன் சார். நிச்சயமா. ரவி வா போலாம். பொண்ணோட போட்டோவை எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டு இருப்ப? ஏங்க ம் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லைங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு கதமா. பொண்ணை உனக்கு எனக்கும் பிடிச்சா மட்டும் பத்தாது, நம்ம ரவிக்கும் பிடிக்கணும். ஏங்க கீர்த்தனா மூக்கு மூலியமா நல்லா தானே இருக்கா, ரவிக்கு கண்டிப்பா பிடிக்குங்க. எனக்கு என்னமோ இப்போ அவனுக்கு மாதவி தவிர வேற யாரையும் பிடிக்காதோன்னு தோணுது. ஏங்க நல்ல விஷயம் பேசும்போது ஏங்க அவளை ஞாபகப்படுத்துறீங்க? அவ பேரை கேட்டாலே எனக்கு மனசு வயிறு பத்தி எரியுது எனக்கு. அவ மட்டும் நம்ம குடும்பத்துக்குள்ள வராம இருந்திருந்தா நம்ம எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கலாம். சூறக்காத்து அடிக்கிற மாதிரி வந்துட்டு இப்படி நாசமோக்கிட்டு போயிட்டான். அதெல்லாம் நமக்கு புரிஞ்சு என்னமா பிரயோஜனம்? நம்ம பிள்ளைக்கு புரியலையே. இப்பவும் அவன் அப்படியில தான் இருக்கான். புத்தி தெளிஞ்சு அவகிட்ட இருந்து அவன் எப்போ விலகி வரானோ அப்பதான் அவன் வாழ்க்கை உருப்பிடும். அது நடக்காத வரைக்கும் அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பானானே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏங்க அபசகுணமா பேசுறீங்க? அபசகுணமா பேசலாமா, யதார்த்தத்தை சொல்றேன். இவ்வளவு நாளா நம்ம ரவி கல்யாணமே வேணான்னு சொல்றதுக்கு அவதான காரணம். எப்பவும் அவனை தான் கட்டுப்பாட்டிலே இருக்கணும்ல நினைக்கிறா. நாம அவனுக்கு இப்ப கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு நினைச்சா அவ சும்மா இருப்பாளா? ஏதாவது பண்ணி அவன் மனசை கெடுக்க ட்ரை பண்ணுவா. இல்லங்க, இந்த விஷயத்துல நான் அவகிட்ட தோக்குறதா இல்ல. என் புள்ள கால்ல கையில விழுந்தாவது இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறேன். ஏங்க சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? அது இல்லம்மா, காலில் விழுந்தா மனசு மாற பிள்ளையா நீ பெற்று வச்சிருக்க. அப்படி நிச்சயமா நடக்கும்னா நம்ம எப்போ செஞ்சிருப்போமே. அதுக்காக அவன் தானா மனசு மாறுவான்றதுக்காக நான் காத்துட்டு இருக்க முடியுமா? அவன் கால்ல விழறணும் இல்ல செத்துருவேன்னு மிரட்டணும். எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க அதை என்கிட்ட விட்டுடுங்க. இதோ பாருங்க, கீர்த்தனாவோட அட்ரஸ் நம்ம கிட்ட இருக்கு. நாம ஒரு தடவை 2 பேரும் போய் பார்த்து பேசிட்டு வருவோமா? ஏன்னா நமக்கு வரப்போற மருமக கண்ணுக்கு லட்சணம் இருந்தா மட்டும் பத்தாதுங்க. குடும்பத்துக்கு ஏத்தவளா என்னன்ட்டு அவ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க 4 பேர்ட்ட விசாரிச்சாதானங்க தெரியும். இந்த மாதிரி விசாரிக்கிற தகுதி நமக்கு இருக்காமா? அப்படி இதே மாதிரி அவங்க நம்ம பிள்ளைய பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சா இந்த கல்யாணம் நடக்குமா? என்னங்க இது, நம்ம புள்ள மோசமானவன்னு நீங்களே சொன்ன எப்படி? இந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சரியாயிடுங்க. அவனும் சரியாயிடுவாங்க. உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கையான அம்மா பார்த்ததே இல்லை. நீ சொல்ற மாதிரியே கீர்த்தனா வீட்டுக்கு போவோம். ஆனா அதுக்கு முன்னால இந்த போட்டோவை ரவிட்ட காட்டு. அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஆரம்பிக்கலாம். எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியில் அவன் வேணான்னு சொல்லிட்டானா நமக்கு தான் அசிங்கம். நான் தான் அப்பே சொன்னேனுங்க, ஒரு விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும்னா ரவிக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா சொல்லிடுவோம். ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இது பாருங்க, நீங்க அதெல்லாம் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகேவா?